சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தின் டிரான்சிட் இடைமாற்ற பகுதியிலுள்ள கடைகளில் வாசனை திரவியங்களை திருடியதாக ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த இருவர் தனித்தனி சம்பவங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 37 வயது ஆஸ்திரேலியர் மற்றும் 50 வயது அமெரிக்கரான அவ்விருவர் மீதும் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் 2வது முனையத்தில் சுமார் 430 ரிங்கிட் மதிப்பிலான வாசனை திரவியங்களை திருடிவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய ஆஸ்திரேலியர் 8 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் சிங்கப்பூர் வழியாக பயணித்த போது கைது செய்யப்பட்டார். மற்றொரு சம்பவத்தில் முனைய பகுதி ஒன்றில் உள்ள கடைகளில் 700 ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள வாசனை திரவியங்களை திருடிய அமெரிக்கர் விமானத்தில் ஏறுவதற்கு முன்னதாகவே போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டார். கட்டிடத்திற்குள் திருடிய குற்றச்சாட்டின் கீழ் அவர்களுக்கு அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு.